வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ராகி ரவா தோசை பண்ண போறோம். நல்லா மொறு மொறுன்னு. நம்ம எப்பயும் ரவா தோசை பண்ணுவோம். ராகி மாவு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். மாவு இல்லாத நேரத்துல டிஃபனுக்கு டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. சில சமயம் மாவு இருக்கும், இருந்தாலும் அதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும். ஸோ டிஃபரெண்டா இந்த மாதிரி ஒரு தோசை நம்ம பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ராகி ரவா தோசை ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ராகி ரவா மாவு கரைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப்பு ராகி மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு ரவா, நம்ம உப்புமாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த ரவா, 1/4 கப்பு கடலை மாவு, தோசைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு நுணுக்கி இருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா தோசை அப்படின்னால கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். தண்ணியோட அளவு நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஓரளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மாவுக்கு அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிருக்கேன். கரைச்சதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா, இந்த கப்பு வந்து 300 ml கப்பு, இதில் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் மிச்சம் இருக்குது. இப்போ பார்க்கலாம், ரவா வந்து தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும் இல்லையா. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது திரும்பி நம்ம தேவைப்பட்டதுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயாச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. பார்க்கலாம், பாருங்கள் மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிச்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த மக்கில் இதுவும் ஆட் பண்ணிடுறேன். இப்போ டோட்டலாக இதுக்கு வந்து நம்ம 600 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த மாவில் இப்படியே நம்ம ராகி ரவா தோசை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி வந்து 1 இன்ச்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், வேணா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை, இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாவில் ஆட் பண்ணிவிடுவோம். இதை வந்து நம்ம கையால் அப்படி நல்லா அப்படி பிசைஞ்ச மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துலேயும் ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, வெங்காயத்தில், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, எல்லாத்துலேயும் அந்த ஃப்ளேவர்ஸ் ஃபுல்லாக அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ அந்த தோசையில் அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கல் நல்லா சூடாயிடுச்சு பாருங்க. ஹோட்டல் எல்லாம் வந்து ரவா தோசை எப்படி பண்ணுவாங்கன்னா, கரண்டி வச்சு பண்ண மாட்டாங்க. மாவை வந்து இப்படி நம்ம வாசல் தெளிக்கிற மாதிரி தான், இப்படி கையில மாவை இப்படி எடுத்துப்பாங்க, எடுத்து இப்படி தெளிச்சு விடுவாங்க. அவங்களுக்கு கல் நல்லா பெருசா இருக்கிறதுனால நல்லா தெளிக்கிறதுக்கு வரும். நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த சைஸ் கொஞ்சம் சின்னதா வரும், அவ்வளவுதான். ஆனா நல்லா மெல்லீஸா வரும். ஹோட்டல் மாதிரியே பாருங்க, சுத்தி அங்கேயும் அப்படிதான் ஷேப்லெஸ்ஸா இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு பாருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நெய், பட்டர்ல கூட பண்ணி கொடுக்கலாம். ஹோட்டல்ல வந்து ரவா தோசை அவங்க திருப்பி போட மாட்டாங்க, அப்படியே ஃபோல்ட் பண்ணி நமக்கு சர்வ் பண்ணிடுவாங்க. நல்லா வெந்துடும், அதனால திருப்பி போடணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்க எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு எப்படி சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் பண்ணி எடுத்துக்கலாம். தெளிச்சு விட்டா மாதிரி நம்ம ஒரே இடத்துல ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற மாவு மாதிரி இது வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இப்படி தெளிச்சு விடணும். இப்போ ஸ்டவ் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். உடனே எண்ணெய் ஆட் பண்ணாமல் கொஞ்ச நேரம் விட்டுட்டு லேசாக அந்த ஈரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை ஊற்றினோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஏன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஒருவேளை பெரிய கேப் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல மாவு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணலாம். சுற்றி கொஞ்சம் நடுவுலையும் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன கேப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே ஒவ்வொரு சொட்டு எண்ணெய் அப்படியே ஊற்றினீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். பாருங்க நல்லா மொறு மொறுன்னு நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு. திருப்பி போட்டுருவோம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணோம்னா உள்ள இந்த வெங்காயம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகும். 2 சைடும் நல்லா வெந்தாச்சு. திருப்பி போட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்க. நல்ல மொறு மொறுன்னு ராகி ரவா தோசை சர்விங்க்கு ரெடி. இன்னைக்கு ராகி ரவா தோசையை தக்காளி சட்னியோட சர்வ் பண்ண போகிறேன். இந்த தக்காளி சட்னி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பார்க்கலன்னா இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க பாருங்க.
வாங்க நல்லா இந்த மாதிரி எவ்வளோ நல்லா முறுமுறுன்னு இருக்கு இந்த ரவா தோசையை இந்த சட்னியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ மொறுன்னு இருக்கு பாருங்க. சவுண்ட் கேட்குதான்னு தெரியல. செம்ம சூப்பராக இருக்கு. நல்லா சாப்பிட்றதுக்கே அருமையாக இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி மாவை நம்ம உணவுல சேர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். எப்பயும் வந்து நம்ம மைதா மாவு, கோதுமை மாவு, ரவை இப்படிலாம் சேர்த்து நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஒரு டிஃபரெண்டா ராகி மாவை சேர்த்து பண்ணும்போது இதுவும் டேஸ்ட்ல வந்து அருமையா இருக்கும். அந்த தக்காளி சட்னியோட ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.